இதை ஒட்டி இன்னொரு மிக முக்கியமான சம்பவம் நடக்கணும். அது இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்குது. அதை சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். வாசிங்க சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசி. இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரை மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன். அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்றார். அவருக்கு பின்னாலே சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையுமான குதிரைகள் இருந்தன. சிவப்புக்கு பின்னாடி என்ன இருக்குது? மங்கின நிறம். மங்கின நிறம் உள்ள குதிரை. அப்போ மங்கின நிறம் உள்ள குதிரை என்ன செய்யும்? சிவப்பு குதிரை கொள்ளை நோயை கொண்டு வரும், ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. கருப்பு குதிரை வடதேசத்துக்கு போய் கோதுமை தட்டுப்பாடு கொண்டு வரும், கோதுமை பஞ்சத்தை கொண்டு வரும். அதில் இன்னொரு வார்த்தை இருக்குது, அதில் நான் சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு. அதே 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இருக்கு இல்லையா? வெளிப்படுத்தல் 6:6 ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வார் கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்று 4 ஜீவன்கள் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். குறிப்பாக கரெக்டாக இந்த பஞ்சம் வரும்போது உலகளாவிய உணவு பஞ்சம் வரும். ஆனால் என்ன பஞ்சம் வராது? எண்ணெய் பஞ்சம், அதாவது ஆயில் அண்ட் வைன் அப்படின்னு இருக்கும் இங்கிலீஷில். இப்போ இருக்கிற ஆயில் பிரச்சனையை நீங்கள் பார்க்கக்கூடாது. இது நடந்து முடிஞ்சது. இப்போவும் சொல்கிறேன், எண்ணெய்க்கு தட்டுப்பாடு இல்லை, எண்ணெய் டெலிவரி ஆகிறதுக்கு தான் தட்டுப்பாடு இருக்குது. கோதுமை விளைச்சலே கிடையாது. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? உக்ரைனில் கோதுமை விளையவே இல்லை. ஆனால் இப்போ எண்ணெய் இருக்கு. அது அங்கே வெஸ்ட்லேருந்து நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, மிடில் ஈஸ்ட்லேருந்து இங்கே வரமாட்டேங்குது. அதான் பிரச்சனை. எண்ணெய் வச்சிருக்கிற நாடுகளுக்கு பிரச்சனை இல்லை. எல்லாம் என்ன பாருங்க, எண்ணெய் வச்சிருக்கிற நாடுகளுக்கு என்ன இல்லை, பிரச்சனை இல்லை. இப்போ நமக்கு வர்றவங்களுக்கு தான் பிரச்சனை. ஆனால் இங்கே என்ன ஆண்டவர் சொல்றாரு, எண்ணெயும் திராட்சரசமும் சேதப்படாது. சொன்ன மாதிரியே அந்த காலகட்டத்தில் உலகத்தின் பொருளாதாரத்தை எண்ணெய் தான் காப்பாத்துச்சு. இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், இந்த எண்ணெய் இருக்கு இல்லையா, இப்போ நான் பார்க்குற எண்ணெய், இது பூமிக்கு அடியில் இருக்க கச்சா எண்ணெயை குறிக்கும். இந்த கச்சா எண்ணெய் பூமிக்கு அடியில் இருக்குன்றத மனுஷன் கண்டுபிடிச்சது 1950களில் தான் கண்டுபிடிச்சான். மன்னிக்கணும், 1850களில் தான் கண்டுபிடிச்சான். கலிஃபோர்னியாவில் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. அதற்கு பிறகு கச்சா எண்ணெய் தோண்டி எடுத்து வியாபாரம் பண்ணுறது இப்போ சவுதி அரேபியா பண்ணுது. இவங்க அதை தோண்டி எடுத்தது 1936. அதுக்கு பிறகு 2ஆம் உலக யுத்தம் வந்துடுச்சு. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் தோண்டி எடுக்கிறத நிறுத்திட்டு உலக யுத்தம் முடிஞ்ச பிறகு 43க்கு பிறகு தான் வியாபாரம் பண்ண ஆரம்பித்தாங்க. எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, பூமிக்கு அடியில் எண்ணெய் இருக்குது, அதை தோண்டி கண்டுபிடிச்சு அதை வியாபாரம் பண்ணலான்னு மனுஷன் கண்டுபிடிச்சதே 19ஆம் நூற்றாண்டு தான். ஆனால் 19 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பைபிள் சொல்லுது, கோதுமை சேதப்படும் போது எண்ணெயும் திராட்சரசமும் சேதப்படாமல் இருக்கும். அப்போ எண்ணெய் கண்டே பிடிக்கல, பூமிக்கடியில் இருக்குன்னே தெரியாது. ஆண்டவர் சொல்லுவார் தீர்க்க தரிசனத்தில், ஆசேர் தன் கால்களை எண்ணெயிலே தோய்ப்பான்பர். இன்னைக்கு பாருங்க, எண்ணெயில் தான் இருக்கு, எல்லாமே எண்ணெயை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இதெல்லாம் வேதத்தினுடைய மகத்துவம். நம்ம வேதத்தை வெறும் சும்மா டெய்லி படிக்கிறதுக்கு கடமையாக படிக்கிறோமே ஒழிய, அது உள்ள புதஞ்சிருக்கிற தேவனுடைய திட்டங்கள், நமக்கு அவர் என்ன சொல்ல விரும்புகிறாரு அதை நம்ம பார்க்கல. சரி, ஆண்டவர் சொன்னபடியே இப்போ கருப்பு குதிரையும் சிவப்பு குதிரையும் கொள்ளை நோயும் பஞ்சமும், குறிப்பாக உணவு பஞ்சமும் நம்மை கடந்து போயிருக்குது. அதை ஒட்டி தான் எல்லாம் நடக்குது. நல்லா கவனிச்சிங்களா? ஒன்றன் பின் ஒன்றன் வராங்கன்னு சொன்னாங்க. 2019 இந்த கொரோனா ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு அடுத்து 2023 வரைக்கும் கொரோனா இருந்தது. 23 ஹமாஸ் இஸ்ரேல் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. அங்கேருந்து இந்த யுத்தம் போயிட்டே இருக்கு, அதை ஒட்டி போகுது. அதை தான் இப்போ நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் வாசித்த வசனம் சகரியா 1:7 வசனம் என்ன சொல்லிச்சு? 1:8 சிவப்பு குதிரைக்கு பின்னாடி என்ன இருக்குது? மங்கின நிறம் உள்ள குதிரை. இப்போ மங்கின நிறம் உள்ள குதிரை என்ன செய்யும் அதை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். வாசிங்க 6:8 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 6:8. பின்பு அவர் வெளிப்படுத்தின 6:8. நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ மங்கின நிறமுள்ள குதிரைக்கு பேரே மரணம். சிவப்பு குதிரைக்கு பேரு கொள்ளை நோய். அதுக்கு அடுத்து வந்தது கருப்பு குதிரை, அதுக்கு பேர் பஞ்சம், உணவு பஞ்சம், கோதுமை பஞ்சம். அதுக்கு அடுத்து ஒன்று வரப்போகுது, அதுக்கு பேர் என்னது? மரணம். இது எப்படி வரும் அப்படின்னா 4 வகையாக வரும் அப்படின்னு அங்கே வசனம் சொல்லுது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும். இது 4ம் இப்போ ரெடியாக இருக்கு. இதில் ஒன்றைத்தான் நீங்கள் நேற்று பார்த்தீங்க, பட்டயத்தினாலும் யுத்தம்.
தூதன் கையில் பட்டயம் இருந்தால்தான் அதற்கு பேர் கொள்ளை நோய். நார்மலாக பட்டயம் என்றால் அது எதை குறிக்கும்? யுத்தத்தை குறிக்கும். இப்போது யுத்தம் நமக்கு ஆரம்பிச்சிருக்கு. இந்த யுத்தம் தான் நேற்று முழுக்க பார்த்தோம். இந்த யுத்தம் அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்குது. இது இன்னும் பெரிய லெவலில் போகும் என்று சொல்லப்படுகிறது. ஸோ முதலாவது இந்த யுத்தத்தினால் ஏற்படக்கூடியதான மரணம். எவ்வளோ மரணம் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இது வரைக்கும் இந்த கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 24 ஒரு மாதத்துக்கு மேலே இந்த யுத்தம் நடக்குது. இதில் எவ்வளோ பேர் செத்தாங்கன்னு நமக்கு சொல்லவே இல்லை. அப்பப்போ சொல்கிறாங்க 10 பேர் செத்துட்டாங்க, 20 பேர் செத்துட்டாங்கன்னு. டோட்டலாக ஓவராலாக நமக்கு இன்னும் தெரியாது. ஆனால் அமெரிக்க அதிபராக இருந்த ஜோ பைடன் சொல்கிறாரு, இந்த யுத்தத்தில் நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னா 500 கோடி பேர் வரைக்கும் சாவாங்கன்னு சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, புதின் சொல்கிறாரு, ரஷ்ய அதிபர் சொல்கிறாரு, மனித சமுதாயமே அழியக்கூடிய அளவுக்கு இந்த யுத்தம் நடக்கும், அதனால் இந்த யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நியூக்ளியர் கசிவுகளும் ஏற்பட தொடங்கிருச்சு. இந்த யுத்தத்தின் மூலமாக மிகப்பெரியதான உயிர் சேதம் ஏற்படும். இப்போ ஹிரோஷிமா நாகாசாக்கியில் ஒரு குண்டு போட்டாங்க. ஒரு குண்டு ஒரு சிட்டி மொத்தத்தை அழிச்சிருச்சு. இப்போ இருக்கிற குண்டு வந்து அதை விட 20,000 மடங்கு சக்தி வாய்ந்தது. மதர் ஆஃப் பாம், ஃபாதர் ஆஃப் த பாம்ஸ் எல்லாம் வச்சுருக்கானுங்க. இதெல்லாமே வந்து எவ்வளோ பெரியதான பாதிப்பை ஏற்படுத்துங்கிறது போட்ட பிறகு தான் தெரியும். அது என்ன பாதிப்பு இப்போ தெரியாது. ஸோ மிகப்பெரியதான உயிர் சேதம் இருக்கும். இது முதலாவது. ரெண்டாவது பட்டயத்தினாலும், ரெண்டாவது பஞ்சத்தினாலும். இப்போ ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. இதுக்கு முன்னாடி கோதுமை பஞ்சம், உணவு பஞ்சம் வந்துச்சு. ஆனால் நமக்கு எண்ணெய் சேதப்படாமல் இருந்துச்சு. இப்போ எண்ணெய், உணவு பஞ்சம், தண்ணி பஞ்சம், காற்று பஞ்சம் எல்லாம் வருது. அத்தனையும் வருது. இப்போது ஈரான் மக்களுக்கு நல்ல காற்று இல்லை. இவங்க போட்ட குண்டுனால மேகம் முழுக்க என்னவாயிருச்சு? கருப்பாக மாறிடுச்சு. அமில மழை பெய்ய போகுது. அதே மாதிரி லெபனானில் இவங்க போட்ட ஒயிட் ப்ராஸ்பரஸ், அந்த குண்டில் ஜனங்களுக்கு முழுக்க உடம்பு முழுக்க என்ன வந்துச்சு? ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வர தொடங்கிருச்சு. நல்ல காற்று இல்லை. நியூக்ளியர் குண்டு போட்டாங்கன்னா அதை விட இன்னும் மோசம். காற்று பஞ்சம் வந்துடும், தண்ணி பஞ்சம் வந்துடும், அதுக்கப்புறம் உணவு பஞ்சம், அப்புறம் ஆயில் பஞ்சம் எல்லாம் வரும். மொத்தமாக வேதத்தில் உலகத்தில் சொல்லப்பட்ட என்னென்ன பஞ்சங்கள் இருக்கோ அது ரெண்டாவது இதுதான் வரும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, பெட்ரோல்லாம் வந்து 2 ரூபா 5 ரூபாய்லாம் ஏற்றுறாங்க. ஸ்ரீலங்காலெலாம் 85 ரூபா 75 ரூபாய் ஏற்றுறாங்க. இன்னும் போக 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 அரிசி விலையெல்லாம் ஏறிடும். 1 கிலோ அரிசி 100 ரூபாய்க்கு விற்கிற அளவுக்குலாம் வந்துடும். அந்த இடத்துக்கு நாம் போயிடுவோம். ஏன்னா பஞ்சம் உச்சத்தை அடையும். எல்லா பஞ்சமும் வரும். இப்போ நமக்கு ஹிண்ட்டு கொடுத்துருக்குறாங்க. கவனிச்சிங்களா? யாராவது கவனிக்கலையா? கொரோனா மாதிரி ஒன்று வரத்துக்கு ரெடியாக இருக்க சொல்லியிருக்கிறாங்க. கவனிச்சிங்களா? அவங்க நாளைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் தான் அப்போவே சொல்லிட்டோமேன்றுவாங்க. அப்போ நீங்கள் தான் என்ன ஆகிக்கணும்? ரெடி ஆகிக்கணும். ரெடி ஆகுறதுனா என்ன? பஞ்சம் வரப்போகுது. ஸோ ஆளாளுக்கு 4 மூட்டை 5 மூட்டை அரிசி, ஒரு 2 மூட்டை பருப்பு, ஒரு 3 மூட்டை உளுந்து, அப்படின்னு சொல்கிறீங்களா? அதையும் செஞ்சிங்கன்னா இன்னொரு வசனம் நிறைவேறிடும். என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா, சேர்த்து வைக்காதே, சேர்த்து வச்சா புழுப்பூச்சி என்ன செஞ்சிடும்? அரிச்சிடும். நமக்கு தேவையானதை கர்த்தர் கொடுத்துருவார். எப்படியும் கொடுப்பார். நான் சொல்லுவேன், இஸ்ரவேல் முழுக்க பஞ்சம் வந்தாலும் எலியா இருக்கிற வீட்டுக்குள் வராது. அந்த வீட்டுக்குள்ள அற்புதமாய் கர்த்தர் என்ன செய்வார்? ஆகாரத்தை கொண்டு வருவார். அதே மாதிரி உலகம் முழுக்க பஞ்சம் வந்தாலும் சரி, எலியாவுக்கு காக்காவை கொண்டு கர்த்தர் போஷிப்பார். அதே தேவன் தான் உங்களுக்கும் எனக்கும் தேவனாக இருக்கிறார். நான் நேற்றே உங்களுக்கு திருப்பி சொன்னேன், பயப்படாதிருங்கள் அப்படின்னு. இதெல்லாம் நடக்கும். பைபிள் சொல்லுது, கலங்காதிருங்கள். அப்போ இதுக்கு எதுக்கு ஆண்டவர் சொல்கிறாருன்னா, அடுத்து ஒரு மிக மோசமான பஞ்சகாலம் ஒன்று வருகிறது. கர்த்தர் உங்களை எப்படி நடத்துகிறாரோ அதன்படி செய்யுங்க. உடனடியாக பேனிக் ஆகாதீங்க. இதை நான் சொல்லலை, அவங்க தான் சொன்னாங்க. அவங்க தான் சொன்னாங்க கொரோனா மாதிரியே ஒன்று வருதுன்னு. அவங்க தான் சொன்னாங்க, நான் சொல்லலை. இப்போவே நிறையா ஜனங்கள் வந்து பேனிக் ஆக தொடங்கிட்டாங்களாம். ஹைதராபாத்லலாம் பெட்ரோலுக்கெல்லாம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் நின்று வாங்குறாங்களாம். அந்த அளவுக்கு ஜனங்க பயப்படுறாங்க. இன்னைக்கு கூட அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, பயப்படாதீங்க, நம்மக்கிட்ட எல்லா கையிருப்பும் இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஹோட்டலில் மட்டும் தோசை கிடைக்காது, மற்றபடி எல்லாம் இருக்குது, நம்மக்கிட்ட இருக்குது, ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா சிலிண்டர் இல்லை, ஹோட்டலில் சிலிண்டர் இல்லை, வீட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லையா? அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இது பேனிக் ஆகிறதுக்காக சொல்லலை. இந்த பஞ்சம் வரும். இவைகளுக்கு நடுவில் உங்களையும் என்னையும் போஷிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அதுக்கு நடுவில் தான் அவர் எப்படி நம்மளை போஷிக்கிறார்ன்றதை இந்த உலகம் பார்க்கணும். முதலாவது கொரோனா வந்தபோது நான் சாட்சியை சொல்வேன். முதலாவது கொரோனா வந்தபோது எங்களுக்கு வந்து ஊழியம் இந்த மாதிரி எவாஞ்சலிசம் ஊழியம் தான், இந்த மாதிரி டீச்சிங் தான். போகிற இடத்துல செய்தி கொடுக்கணும். அதில் தான் எங்களுக்கு ஆஃபரிங் கொடுப்பாங்க. அதை வச்சு தான் எங்களுக்கு சர்வைவல். எனக்கு சொந்தமாக சர்ச்சோ எதுவுமே கிடையாது. நான் சொல்ல 2020 திடீர்னு லாக்டவுன் போட்டாங்க 6 மாதம். என்ன செய்யறதுன்னுமே தெரியல. பார்த்தா காலையும் மாலையும் எலியாவுக்கு வந்து காக்கா வந்த மாதிரி அந்த நேரத்தில் எங்கிருந்து ஆஃபரிங் வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னே தெரியாது. எனக்கு
தேடி பிடிச்சி அனுப்புகிறாங்க. இப்படி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க சொன்னார். ஆனால் இவங்கெல்லாம் அதுக்கு முன்னாடி நான் ஒரு 14 வருஷம் ஊழியம் பண்ணுறேன், தரல. 2004 2020 வரைக்கும் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி தேடி கண்டுபிடிச்சலாம் வந்து தரல. ஆனால் கொரோனா நேரத்தில் பார்த்தீங்கன்னா காக்கா வர மாதிரியே வருது. அங்கே எங்கேருந்து எப்படி வருதுன்னே தெரியல. கர்த்தர் போஷிக்கிறார். எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பெருமை உண்டு. பெருமை தான் அது. என்னென்னா, எல்லா வாரமும் ஊழியத்துக்கு போகிறோம், நம்மகிட்ட காசு இருக்குது, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கடனும் இல்லை, நல்லபடியாக இருக்குது அப்படின்னு. ஒரு வாரம் மீட்டிங் கேன்சல்னால் ரொம்ப வருத்தப்படுவேன். ஏன்னா அந்த வாரம் வீட்டு வாடகை கட்டணுமே, அந்த வாரம் கரண்ட் பில் கட்டணுமேனு. நான் சொல்கிறேன் 2020க்கு முன்னாடி கட்டணுமேனு சொல்லி ரொம்ப பயப்படுவேன். ஆனால் ஒரு எண்ணம், நம்ம தான் எல்லா வாரமும் மீட்டிங்கு போகிறோமே, நமக்கு என்ன கவலை அப்படின்னு நினச்சி. திடீர்னு பார்த்தா லாக்டவுன் போட்டாங்க. ஆனால் எனக்கு ஆண்டவர் கவலையை கொடுக்கவே இல்லை. எப்படி வாடகை கட்டுறதுன்னு தெரியாது, எப்படி கரண்ட் பில் கட்டுறது தெரியாது. ஆனால் வந்தது, எங்கிருந்தோ வந்தது, எப்படியோ வந்தது. அப்போ எனக்கு ஆண்டவர் சொன்னார், நீ ஓடுறதுனால நீ வாழலை, நான் உன்னை நடத்துறதுனால நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற. நீ நினச்சிக்காத உன் ஊழியத்தினால தான் நீ என்ன நினைக்கிற, பிழைப்பு வைக்கிறேன்னு. இல்லை, நான் தான் உன்னை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், போசிக்கிட்டு இருக்கிறேன். அப்படியே ஒரு 6 மாதம் போச்சு, நல்லா இருந்துச்சு. சரி, வீட்டில் உட்காடுறோம், வீடியோ போடுறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், ஏந்திரிக்கிறோம், நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஆண்டவர் பார்த்தாரு, கேரி தாற்றங்கரையில் இருந்து அவன் சோம்பேறி ஆயிடுவான். அப்புறம் லாக்டவுன் ஓப்பன் ஆயிடுச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா, கர்த்தர் உட்கார வச்சும் சாப்பாடு போடுவார், நடக்க வச்சும் சாப்பாடு போடுவார். அந்த தேவன் தான் இன்றைக்கும் நமக்கும் தேவனாக இருக்கிறார். இதெல்லாம் கேட்கும்போது ஐயோ இப்படிலாம் வருதே அப்படின்றதுக்கு இல்லை, இதெல்லாம் வருது. அவைகளுக்கு நடுவில் நீங்களும் நானும் பயப்படக்கூடாது. கர்த்தர் போஷிப்பார் என்பதை சொல்கிறதுக்காக தான் இந்த கூட்டத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இது ஏன் உங்களுக்கு சொல்லப்படுதுன்னா, அவைகளுக்கு நடுவில் கர்த்தர் என்ன செய்ய போகிறார், உங்களை என்னையும் போஷிக்க போகிறார்னு இருக்கு. 3வது, பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும். அடுத்து என்ன இருக்குது, சாவினாலும். சாவினாலும்னா இங்கிலீஷில் என்ன இருக்குன்னா, கொள்ளை நோய், அந்த மாதிரி நம்ம சொல்லலாம், இயற்கை பேரழிவு, இந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இருக்கு. ஸோ இயேசு சொல்லும் போது என்ன சொன்னார், கொள்ளை நோய்கள், பூமி எதிர்ச்சிகள் சொன்னார். இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி மிகப்பெரிய பூமி எதிர்ச்சிகள்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த 10 வருஷத்தில் மட்டுமே 1,00,000 பூமி எதிர்ச்சி வந்திருக்குதான். இங்கே பாருங்க, இதுதான் இந்த 10 வருஷம் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய பூமி எதிர்ச்சிகளின் காலம்னு சொல்கிறாங்க. இந்த 10 வருஷத்தில் மட்டும் இந்த ரெட் கலரில் டாட்டா தெரியுது இல்லை, இது எல்லாமே பூமி எதிர்ச்சி இந்த 10 வருஷத்தில் நடந்தது. கிட்டத்தட்ட 1,00,000க்கு மேலே பூமி எதிர்ச்சி நடந்திருக்குதான் இந்த 10 வருஷத்தில் மட்டும். அதான் அவங்க சொல்கிறாங்க, இது அடுத்து ஜப்பானில் வரப்போதான். ஜப்பான்காரன் எழுதியிருக்காங்க, அவங்க எழுதியிருக்காங்க, மிகப்பெரிய பூமி எதிர்ச்சியை நாங்கள் ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி 3,00,000 பேர் வரைக்கும் பாதிக்கப்படுவாங்கன்னு எழுதியிருக்கிறாங்க. ஸோ நம்ம கண்ணுக்கு முன்னாடி இயேசு சொன்ன பூமி எதிர்ச்சிகளும் நடந்து கொண்டே இருக்கிறது. கடைசியாக ஒன்று, கொள்ளை நோய்கள், துஷ்ட மிருகங்களினால் உண்டாகிற மரணம்னு அதில் இருக்கும். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வரக்கூடிய எல்லா வியாதிகளுக்கும் ஒரு மிருகத்தின் பேர் இருக்குது. கவனிச்சிருக்கீங்களா? பன்றி காய்ச்சல், பறவை காய்ச்சல், அப்புறம் வந்துட்டு எபோலாவுக்கு பின்னாடி வவ்வால்னு ஒன்று இருக்கும், அப்புறம் எய்ட்ஸுக்கு பின்னாடி வந்து சிம்பன்சி குரங்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இப்போ இந்த கொரோனா வந்ததில் கூட அது கூட ஏதோ ஒரு மிருகத்துலேருந்து வந்து தான் சொல்லுவாங்க. இந்த ஒரு 50 வருஷமாக பார்த்தீங்கன்னா எல்லா விதமான வியாதிகளுக்கு பின்னாடி ஒரு மிருகத்தின் பேர் இருக்கும். குறிப்பாக அந்த மிருகத்தின் பேர் பைபிளில் சொல்கிற துஷ்ட மிருகமாக இருக்கும். குரங்கு, அப்புறம் வந்துட்டு பன்றி, எல்லாமே துஷ்ட மிருகமாக இருக்கும். சவுதி அரேபியாவிலாம் ஒரு காய்ச்சல் வந்துச்சு, அதுக்கு பேர் வந்து கேமல் ஃபீவர்னு பேர். அங்கே வந்துச்சு. கேமல் வந்து பைபிள் படி துஷ்ட மிருகம், ஒட்டகம். ஸோ நம் கண்களுக்கு முன்பாக 4 வகையான கரிமம் இருக்குது. அது மட்டுமல்ல, இப்போ WHO என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மிகப்பெரிய அளவில் கொள்ளை நோய் ஒன்று வரப்போகுது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அதுக்கு 3.2 வேரியண்ட்டோ என்னமோ சொல்கிறாங்க. நேற்று சொல்லியிருக்கிறாங்க, நேற்று பேப்பரில் வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது. ஐரோப்பா, அமெரிக்கா முழுக்க பரவுதான் வேகமாக. ஸோ இது வந்து கொரோனா அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது, ஆனால் வேகமாக பரவுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது மிகப்பெரிய கொள்ளை நோய் ஒன்றும் வரப்போகுதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4 வகையாய் வேதத்தில் சொன்னப்பட்டது நம்ம கண்ணுக்கு முன்னாடி இப்போ இருக்குது. ஒரு பக்கம் யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குது, எல்லா பக்கமும் யுத்தம் நடக்குது. சைனா தாய்வான் நடக்குது, ரஷ்யா உக்ரைன், நார்த் கொரியா சவுத் கொரியா நடக்குது, இந்த பக்கம் இஸ்ரேல் பாலஸ்தீனம் நடக்குது, எல்லா பக்கமும் யுத்தம் நடக்குது. இன்னொரு பக்கம் கொள்ளை நோய்கள் பெருமளவில் வரப்போகுதுன்னு உலக சுகாதார மையம் சொல்லியிருக்கு, வந்திருக்கு. 2வது 3வது பஞ்சங்கள், அது இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகுது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பஞ்சம் ஆரம்பிக்க தொடங்குது, எல்லா விலைவாசியும் ஏற தொடங்குது உலகளாவிய. நான் சொல்கிறது 4வது மிக முக்கியமானது, இந்த கொள்ளை நோய்கள், பஞ்சங்களோட பூமி எதிர்ச்சிகள், இயற்கை பேரழிவுகள், அதுவும் நடக்கும். இவங்க குண்டு போட போட பூமி எதிர்ச்சி அதிகமாகிட்டே போகும். இந்த 1 மாதத்தில் மட்டுமே
எவ்வளோ குண்டு போட்டிருக்கிறாங்க. அத்தனை குண்டு பூமியில் தானே போடப்பட்டது. அப்போ பூமியில் போடப்பட்ட அத்தனை குண்டும் என்ன ஆகும்? பூமி என்ன ஆகும்? வீக்காக தானே மாறும். ஸோ பூமி அதிர்ச்சிகள் கண்டிப்பாக இன்னும் பெருமளவில் வரும். இயேசு சொன்னது போல நாம் கடைசி காலத்தில் 6ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள் காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். நம் கண்களுக்கு முன்பாக நடந்துக்கிட்டே இருக்கு. ஒரு கூட்டம் சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லைங்க, அப்படிலாம் இல்லை, நடக்காது, கிருபை உள்ளவர் செய்ய மாட்டார் இப்படிலாம் சொல்லுவாங்க. கிருபைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. கிருபை என்பது என்னன்னா, இவங்களெல்லாம் செய்ய விடாமல் தடுக்கிறதல்ல கிருபை. அவனுடைய சுயாதீனத்துக்குள்ள கர்த்தர் தலையிட மாட்டார். அவங்க செஞ்சதுனால அந்த விளைவுகள் ஏற்படுது. ஆனால் அதுக்கு நடுவில் உங்களையும் என்னையும் கர்த்தர் காப்பாற்றுறாருல, அதற்கு பேர் தான் கிருபை. தம்மை நோக்கி பார்க்கிறவர்களை கர்த்தர் வேலி அடைச்சு பாதுகாக்கிறார்ல, அதுக்கு பேர் கிருபை. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எகிப்தில் வாதையே வரக்கூடாது, கர்த்தர் கிருபை உள்ளவர், பார்வோனை தொடமாட்டாரு. நான் என்ன சொல்றேன்னா, இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, இதெல்லாம் நடக்கும். ஆனால் தம்முடைய ஜனங்களை, தம்மை நோக்கி பார்க்கிறவர்களை இயேசு ஒரு நாளும் கைவிட்டதே இல்லை. அல்லேலூயா. இவ்வளவுக்கும் நடுவில் தான் கர்த்தர் உங்களை என்னையும் பத்திரமாய் பாதுகாக்க கொண்டு வச்சிருக்கிறார். ஸோ வருகிற காலங்களிலே அடுத்த வருகை தாமதிக்குமானால், வருகை எப்போ வரும்னு தெரியாது, அடுத்த ஒரு 2.5 வருஷம் மிக மோசமாகத்தான் இருக்கும். ஏன்னு சொன்னால், அவங்க தேவாலயம் கட்ட வரைக்கும் இந்த பிரச்சனை அப்படி தான் போகும். தேவாலயத்துக்கான ஒரு பலிபீடம் கட்டுற வரைக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் பெருசாக தான் போகும். அவங்க அதில் தான் போய் இது முடிவடையும். நான் சொல்கிற நல்லா மனசில் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து தேவாலயம் கட்டுவதற்கு அவர்கள் பலிபீடத்தை கட்டுற வரைக்கும் இப்படி தான் ஆகும். அதனால் இதை முடிஞ்சிடும் அதை முடிஞ்சிடும்னு சொன்னால் சந்தோஷம், முடிஞ்சால் சந்தோஷம். ஆனால் அவர்கள் 3வது தேவாலயத்தை கட்டுற வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் போய்கொண்டே தான் இருக்கும். அதுக்கு பிறகு அதை விட மோசமாக இருக்கும். நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, இவைகளுக்கு நடுவில் கர்த்தர் உங்களை என்னையும் பத்திரமாய் பாதுகாக்கிறார். அவருடைய வருகை சம்பவிக்கும் போது உங்களை என்னையும் எடுத்துக்கொண்டு கர்த்தர் போகிறார். அல்லேலூயா. இதெல்லாத்த நம்ம என்ன பார்க்குறோன்னா, இவைகளுக்கு நடுவில் நம்முடைய வருகை சம்பவிக்க போகிற ஆண்டவருடைய வருகை இருக்கிறதுனால நீங்கள் நானும் ஆயத்தப்பட்டு நிற்கணும், அவ்வளோதான். இப்போது புத்தி உள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள் இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்டது, அவர்கள் தங்கள் தீவட்டிகளை ஆயத்தம் பண்ணினார்கள். அந்த ஆயத்தம் தான் இம்பார்ட்டன்ட். இப்போது ஜலப்பிரளயம் வரதுன்னு கேள்விப்பட்டோன்னா நோவா என்ன பண்ணுறாரு? பேழையை ஆயத்தம் பண்ணார், உள்ளும் புறமும் கீழ்பூசி. அதே மாதிரி தான் ஒரு காரியத்தை நீங்கள் கேட்கும் பொழுது ஆயத்தப்படுத்தணும். உங்களை ஆயத்தப்படுத்தி, ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி, எப்படியாவது இந்த வருகையில் போகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ரெடி ஆகணும். அதுக்கு தான் இது சொல்லப்படுது. இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட இருக்குன்னு காட்டுறதுக்காக இல்லை. வேதம் பயங்கர மகத்துவமானதுன்னு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. வேதத்துக்கே, உலகத்துக்கே வேதம் தன்னை ப்ரூஃப் பண்ணிடும். இது ஏன் நமக்கு கர்த்தர் கொடுக்குறாருன்னா, இவைகளுக்கு நடுவில் தம் ரத்தம் சிந்தி சம்பாதித்த ஜனங்களை கர்த்தர் பாதுகாக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இவைகளுக்கு நடுவில் கர்த்தர் உங்களையும் என்னையும் பாதுகாக்க போகிறார். அதுக்காக தான் கர்த்தர் உங்களை அழைச்சி கொண்டு வந்திருக்கிறார். அதை ஒட்டி மிக முக்கியமான சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பித்திருக்கிறது. அடுத்த சில வருஷங்கள் இப்படி தான் இருக்கும். ஆனால் உங்களை என்னையும் கர்த்தர் கண்டிப்பாக பாதுகாப்பார். அல்லேலூயா. இப்போ நீங்கள் ஆயத்தப்படணும், அதான் முக்கியம். அவ்வளோதான். இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? இவைகளுக்கு நடுவில் இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமமாக இருப்பதால் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் என்று வேதம் சொல்லுது. அப்போ இதுக்கு நடுவில் நீங்கள் ஆயத்தப்படணும், அவ்வளோதான் விஷயம். முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்கணும். என்ன பாவ மன்னிப்பு நிச்சயம்? இயேசு என் பாவத்தை மன்னிச்சிருக்கிறாரு, அவருடைய ரத்தத்தால் என்னை கழுவி இருக்கிறாரு, நான் வந்துட்டு சுத்தமாக இருக்கிறேங்கிற நிச்சயம் உங்களுக்கு வரணும். அது எப்படிங்க வரும் நிச்சயம் அப்படின்னு கேட்டால், பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே உங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும். அதுக்கு பேர் என்னது? ரட்சண்ய சந்தோஷம். 51ஆம் சங்கீதத்தை தாவீது சொல்றாரு, உங்களுடைய ரட்சண்ய சந்தோஷம் அது இருக்குதா? சிலர்லாம் என்னன்னா, பிறந்ததுலேருந்தே சர்ச்சில் வளர்றாங்க. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, சர்ச்சிலேயே இருக்கிறதுனால நான் கண்டிப்பாக பரலோகத்துக்கு போயிடுவேன், சர்ச்சில் மெம்பராக இருக்கிறதுனால போயிடுவேன், கல்லறையில் இடம் கிடைக்கிறதுனால போயிடுவேன்னா, அப்படிலாம் இல்லை. இயேசுநாதர் கூடவே இருந்தாலும் யூதாஸ் போக மாட்டான். சொல்றது உங்களுக்கு புரியுதா? இயேசுநாதர் கூடவே இருந்தாலும் யூதாஸ் போக மாட்டான். அவன் ஆயத்தப்பட்டு போனால் தான் போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. அதே மாதிரி தான் சர்ச்சுக்குள்ளே இருக்கிறதுனால மட்டும் பரலோகத்துக்கு கன்ஃபர்மேஷன் கிடையாது. சபை பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழி சொல்லி கொடுக்குற இடம். ஆனால் நீங்கள் தான் ஆயத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும், ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் சொல்லணும். சிலர்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், உங்கள் தாத்தா அப்பாலாம் நீதிமான்கள், அதனால் கர்த்தர் உங்களை விட மாட்டார். அப்படிலாம் இல்லை. உங்கள் தாத்தா டாக்டர்ன்றதுனால அந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் நீங்கள் ஊசி போடுவீங்களா? எங்கள் தாத்தா டாக்டரு, நானும் ஊசி போகிறேன்னா உங்களை பிடிச்சி உள்ளே வச்சுருவாங்கல்ல. அதே மாதிரி தான் நீங்களும் டாக்டரான தான் ஊசி போட முடியும். அதே மாதிரி தான் நம்ம தாத்தாக்கள் எல்லாரும், முற்பிதாக்கள் எல்லாரும் நீதிமான்களாக இருந்து கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்களைப் போல நீங்களும் நானும் மாற வேண்டும், இல்லைன்னா வருகையில் போகிறது ரொம்ப கஷ்டம். முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே
பாவ மன்னிப்பின் நிச்சயத்துக்கு என்று ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவது, வேதம் தெளிவாய் சொல்லுது, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். இந்த ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீங்களான்னு பாருங்க. ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம். எப்போ ஞானம் வரும்? நீதிமொழிகள் 1:7 சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். அப்போ எப்போ கர்த்தருக்கு பயப்படுவோம்? தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போ ஞானஸ்நானம் எப்போ எடுக்கணும்? தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து இனி பாவம் செய்ய மாட்டேன்னு அறிக்கை செய்து பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருத்தல். இந்த ஞானஸ்நானம் எடுக்கணும். எடுத்திருக்கிறீங்களா? இதுதான் உங்களை பரலோகத்துக்கு கூட்டு போகும். வேற எந்த ஞானஸ்நானமும் பரலோகத்துக்கு கூட்டு போகாது. இயேசு கிறிஸ்துவே 30 வயசு தான் எடுத்தார் பாருங்களேன். அப்படிதானே சொல்லப்பட்டிருக்கு. இனி கடைசி காலத்தில் இதுக்கு ஒரு ஆர்குமெண்ட்லாம் போகுது. ஆர்குமெண்ட்லாம் இல்லை, இதில் என்ன ஆர்குமெண்ட் பண்ண வேண்டி இருக்கு? யோசிச்சு பாருங்க. ஒரு சிலர்லாம் தீவிரவாதிகள்லாம் தங்கள் கொண்ட கொள்கைகளுக்காக ஜீவனை கொடுக்குறாங்க. சிலர் பரலோகத்துக்கு போறதுக்கு ஞானஸ்நானம் சொன்னா என்னமோ அது பெரிய குற்றம் மாதிரியும் பெரிய பாவம் மாதிரியும் தண்ணிக்குள்ள மூழ்கி வர்றது நரகத்துக்கு போற மாதிரியும் பேசுறாங்க. இப்போ உங்களை என்ன செய்ய சொன்னா? சுண்டு வரலையா வெட்ட சொன்னோம்? அவன் கடவுளுக்காக போய் எதையோ கொடுக்குறான். ஒரு சத்தியத்தின்படி ஞானஸ்நானம் முடியாது. எடுங்க, எடுக்காட்டி போங்க, உங்க ரத்த பலிக்கு நான் நீங்களா இருக்கிறேன். சொல்ல வேண்டிய சத்தியம் சொல்லி ஆயிருச்சு. நீங்கள் எடுத்தால் வசனம் தெளிவா சொல்லுது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிடில் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ரோமன் கத்தோலிக்க பைபிள் அழகா இருக்கும். அந்த தண்ணியில் நுழையாவிடில்னு இருக்கும். இன்னும் சூப்பரா இருக்கும். இங்கிலீஷ்ல பேப்டிசம்னு இருக்கும். பேப்டிசம் என்றால் பேப்டிசோ என்கிற கிரேக்க வார்த்தையினுடைய மொழிபெயர்ப்பு தான் பேப்டிசம். பேப்டிசோ என்றால் தண்ணியில் மூழ்குதல்னு அர்த்தம். ஸோ ஞானஸ்நானம் ரெண்டாவது எடுக்கணும். மூணாவது, எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். கண்டிப்பாக பரிசுத்த அபிஷேகத்தை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு வந்துட்டாலே ஆவியானவரால் தான் வந்தீங்க, உங்ககிட்ட ஆவியானவர் இருக்கிறாரும்பாங்க. அதெல்லாம் இல்லை. எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை 12 அப்போஸ்தலர்கள் பின்பற்றினாங்க. பரிசுத்த ஆவி அவங்ககிட்ட இருந்தாங்களா இல்லையா? அவங்களுக்குள்ள இருந்தாங்களா? இல்ல. இயேசு தெளிவா சொன்னாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற வரைக்கும் நீங்க எருசலேமில் என்ன பண்ணுங்க? தங்கி இருங்கள். ஒருத்தர் ஞானஸ்நானம் எடுத்துட்டான், பரிசுத்த ஆவி பெறல. பவுல் கேட்கிறாரு, நீங்கள் என்ன நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தீர்கள்? அப்ப என்ன அர்த்தம்? பரிசுத்த அபிஷேகம் என்பது இருக்கிறது, அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் வசனம் சொல்லுது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன். ஸோ இந்த மூணும் பேசிக், அடிப்படை. ரட்சிப்பு, ஞானஸ்நானம், பரிசுத்த அபிஷேகம், இது மூணையும் பெற்றுக்கொள்ளணும். இதுதான் பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு அடிப்படை. இன்னும் 4 இருக்கு. கர்த்தருக்கு சித்தமானால் வருகை தாமதிக்குமானால் நாளை தினத்தில் நாம் அதை பார்க்க போகிறோம். எந்திரிக்கலாமா? நம்ம ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடுவோம், ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? கிருபையுள்ள கரத்தில் நம்ம தாழ்த்துவோம். 1 கொரிந்தியர் 11:31 சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். உங்களை ஆராய்ந்து பாருங்க. இந்த வருகையில் நீங்க போவீங்களா? எல்லா சம்பவங்களும் துல்லியமா நடக்குது, எழுத்துக்கு எழுத்து நிறைவேறுகிறது. ஆண்டவர் சொன்னபடி எழுத்துக்கு எழுத்து நடக்கும். அவர் வார்த்தைகள் ஒன்றும் தவறி போகவில்லை. அவர் சொன்ன இத்தனையும் துல்லியமாய் நடக்குமானால் அவர் வருவேன் என்கிற வாக்கு தத்தமும் துல்லியமாய் நடக்கும். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே உங்களை வைத்துக் கொள்வேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. உங்களை தாழ்த்தி ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கண்களை மூடி இந்த வருகையில் நீங்கள் போகிறதுக்கு எது தடையாக இருக்குன்னு பாருங்கள். ஒருவேளை அந்த தடை உங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு உணர்த்தப்படுமானால் இன்னைக்கு ஒப்பு கொடுங்க பார்ப்போம். ஆண்டவரே, இந்த இரத்தத்தால் என்னை கழுவும், இந்த இரத்தத்தினால் என்னை சுத்திகரியும், ஒரு விசை என்னை கழுவும் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். அந்த ஒரு நிமிஷத்தை மட்டும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஒரே ஒரு நிமிஷம், வேற எதையும் யோசிக்க வேண்டாம். ஏன்னா வாசப்படி வரைக்கும் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. கடைசி நிமிஷத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். உங்க வைராக்கியத்தினால, உங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான மேன்மையினால, பெருமையினால வருகையை விட்டுறாதீங்க. இன்னும் கர்த்தர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார், உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். இந்த சபை மேல கர்த்தருக்கு பெரிய பாசம் இருக்கு. அதனால தான் இந்த சத்தியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். இவ்வளோ திரள் கூட்டத்தை அப்படியே பரலோகத்துக்கு கொண்டு போக கர்த்தர் விரும்புகிறார். ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி ஒரே ஒரு நிமிஷம் அமைதியா
உங்களுக்குள்ள என்ன காரியங்கள் இருந்தாலும் உங்களுக்கும் தேவனுக்கு நடுவில் இருந்தால் அதை ஒப்பு கொடுக்கறதான ஒரு நேரம். நேரத்தில் நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்டு ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். நான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இது வரைக்கும் எடுக்கலை, நான் என்னை எடுக்க ஒப்பு கொடுக்குறேன்றவங்க மட்டும் உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நன்றாய் கரங்களை உயர்த்துங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க தான் போகிறேன். தண்ணியில் மூழ்கி இன்னும் ஞானஸ்நானம் எடுக்கலை, நான் தண்ணியில் மூழ்கி எடுக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன்றவங்க மட்டும் நல்ல கரங்களை உயர்த்துங்க. இது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளது. நீங்கள் ஒப்பு கொடுத்தலை பரலோகம் தான் பார்க்கும். கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க பார்ப்போம். அப்படி ஒப்பு கொடுக்குறவங்களாம் கரங்களை ஆண்டவருக்கு நேரம் உயர்த்துங்க. நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன், வேற ஒன்றும் இல்லை, ஜெபம் பண்ண போகிறேன். அநேகருடைய கரங்கள் கர்த்தர் வர்றதுக்குள்ள சீக்கிரத்தில் இந்த ஞானஸ்நானத்தை எடுத்துருங்க. ஏன்னா வசனம் தெளிவாக அப்படி தான் சொல்லுது. அவரோட போகிறதுக்கு இது ரொம்ப அவசியம். சிலர் கேட்பாங்க, கள்ளன் எடுத்தானா அவன்லாம் பரதீசிக்கு போலையா அப்படிம்பாங்க. அது கள்ளன் கேட்குற கேள்வி. நல்லவனாக இருந்தால் இயேசு எடுத்தனார் தான் சொல்லணும். இயேசு ஞானஸ்நானம் எடுத்தார், நான் எடுக்கணும். ஏன்னா குமாரனின் சாயலுக்கு ஒப்பதான் நம்ம மாறணும், கள்ளனின் சாயலுக்கு மாறக்கூடாது. கள்ளன் எடுக்கவில்லை, அவன் பரதீசிக்கு தான் போனான். உங்களுக்கு எனக்கு கர்த்தர் வாக்கு பண்ணது பரலோகம். பரலோகத்துக்குள்ள நுழையிறதுக்கு ஞானஸ்நானம் அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். அதே வேளையில் கர்த்தர் இன்னைக்கு என்னோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். அவர் வருகையில் நான் பிரவேசிக்க வேண்டும். கைவிடப்பட்ட கூடத்தில் நாங்கள் இருக்கக்கூடாது. நானும் என் குடும்பமும் எடுத்துக்கொள்ளப்படணும். இந்த அரிய வாய்ப்பை நாங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. கர்த்தர் எங்களோடு கூட பேசி இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறவங்களும் உங்கள் கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்துங்க. நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, 2ஆம் நாளுக்காக உமக்கு நன்றி. ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். வருகைக்கு ஆயத்தப்பட ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். சீக்கிரம் ஞானஸ்நானம் எடுக்க கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உமக்கு என்று ஆயத்தப்பட கிருபை தாரும். நீர் வரும்பொழுது இங்கே பார்க்கிற இந்த கூட்டம் அப்படியே வருகையிலும் காணப்பட கிருபை பாராட்டும். ஆண்டவரே, இந்த செய்தி அவர்களுக்குள்ளே ஆழமாய் பதியட்டும். பிசாசானவன் எந்த விதத்தில் பொறுக்கி போட்டு விடாதபடி கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. அந்த ஜனங்கள் எல்லாம் சுகபத்திரமாக வீடு போய் சேர கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.